அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகம் மாற்றம். அதிலும் பார்க்கும் பொழுது டிசம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை ஏற்படுதுங்க. அமாவாசை தினம் அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு பகவானினுடைய தாக்கம், எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது. இது சில ராசிக்கு அதிர்ஷ்டமானதாகவும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமானதாகவும் இருக்கப்பெறும். அந்த வகையில கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகள்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது, இந்த மாற்றத்தின் காரணமா அவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படவிருக்கிறதா அல்லது கெடுபலன்கள் ஏற்படவிருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் நீங்க தெரிந்து பலன் பெற போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம், அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு நிலைகள்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகள் தங்களுக்கு பெரிய அளவில் பலனளிக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இந்த காலம் ஒரு இனிமையான காலமாகவே மாத தொடக்கத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் பொருளாதார நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகளை எடுப்பதற்கான வழிகள் பிறக்குங்க. அதில் வெற்றியும் நீங்க காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாம். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி விரைவில் கல்யாண கனவுகள் நனவாக வாய்ப்புகளும் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள் சாதகமாக முடிந்து மகிழ்ச்சியான காலமாகவே அமைய பெறுங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்து செயல்பாடுகள்ல வேகம் பிறக்க செய்யும். தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் வெற்றியை தேடித்தரும். பொருளாதார நிலை சீராக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சற்று கவனம் தேவைங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்க செய்யலாம். ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை தேவைங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் உறவு மேம்பட செய்யலாம். அதே போல பல காலமாக தடைபட்டிருந்த காரியங்கள் தானாகவே படிப்படியாக நிறைவேற தொடங்கும். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வரன்கள் தேடி வர ஆரம்பிக்கும். பேசி பாதியில நின்ற திருமணங்கள் மீண்டும் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள் அகன்று சுமூகமான நிலை உருவாகலாம். பாக பிரிவினைகள் வெற்றிகரமாக முடிந்து சொத்துக்கள் சேரும். பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரும். இந்த காலகட்டம் எதிர்பாராத நன்மைகளை அள்ளித்தரும் பொற்காலமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மனதுல தெம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும்.
காணப்படுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆடம்பர செலவுகள் குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது,
கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலேயுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. எதிர்பாலினத்தால லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பும் குறையும். எதிலையுமே விருப்பம் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சியும் செய்வீங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறையும். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர வாய்ப்புகளும் இருக்கு.